இயேசு சிலுவையில் மரித்த அந்த நாளில், அந்த நிமிஷம், அந்த சன நேரத்தில் வேதம் என்ன சொல்லுகிறது? தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழாய் இரண்டாய் கிழிந்தது. அடியான் எழுதுகிறான், தடுப்பு சுவரை உடைத்து நாம் அனைவரும் கிருபாசனத்தண்டைக்கு நெருங்கி சேர்கிற சிலாக்கியத்தை இயேசு ஏற்படுத்தினார். கைகளை தட்டி. நமக்கும் தேவனுக்கும் மத்தியில் இந்த தடுப்பு சுவர், தேவனுடைய பிள்ளைகளாகும்படி தடுப்பு சுவர், தேவனுடைய ஆசீர்வாதத்தை வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு இந்த தடுப்பு சுவரை இயேசுவின் மரணத்தின் மூலம் இடிக்கப்பட்டிருக்கிறது. இனி உனக்கு தடை இல்லை. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறதே. அந்நிய தேசத்தின் சத்ருவின் கோட்டையை பிடிக்க அந்த ராஜா, நீதி உள்ள ராஜா புறப்பட்டு போகிறார். அவன் பயங்கரமான இரும்பு கோட்டை, இரும்பு கதவு செய்து அந்த கோட்டைக்குள் தன் எல்லாவற்றையும் அடக்கி பூட்டி கொண்டான். அவங்களை பிடிக்க முடியாத சூழல். யானையை வைத்து அந்த கதவை முட்டி தள்ளுங்கள் என்று சொன்னார் அரசன். யானை போனால் யானை மண்டையெல்லாம் உடைந்து யானை தொடமாட்டாங்க. ஏன்னா அங்கே ஆணியா கதவு முழுது இருக்குது. தளபதி வந்தார். 2 செகண்ட்ல வெற்றி காண வேண்டும். இல்லை மேலேருந்து கீழே பாறாங்கலை போட்டு அக்னி, இது அன்பினால் எய்தி எல்லாரும் கொண்டு விடுவார்கள். தளபதி வந்தார். யானைப்படை அதை நியந்திரிக்கிறவனை பார்த்து சொன்னார், அந்த யானையை கொண்டு வா. நேராக இரும்பு கவசத்தை போட்டுக்கொண்டு அந்த கதவில் போய் சாந்தினா என் மீது மோத சொல் என்றார். எல்லாரும் என்ன சார் செய்றீங்க? நாங்க உடனே நான் சொல்லதை செய். தளபதி போய் நின்றார். யானை வந்து தளபதியோடு சேர்ந்து கதவில் மோதியது. கதவு உடைந்தது. தளபதி நசுங்கி சின்னாபனமாய் செத்து போனார். தடுப்பு சுவர் உடைந்தது. கைகளை தட்டி. உன்னையும் என்னையும் மீட்பதற்கு 2000 வருஷங்களுக்கு முன்பு இயேசு இப்படித்தான் பரலோகத்தை விட்டு இறங்கி வந்தார். தேவனுக்கு சமமாக இருந்த தேவன், அவருடைய வலது பாரிசத்தில் வீற்றிருந்தவர், 7 நட்சத்திரங்களையும் தன் வலது கையில் பிடிச்சிருந்தவர், பூமி உருண்டமே வீற்றிருந்தவர். இயேசு சிலுவையில் தொங்கி தன் ஜீவனை விட்டது. அடைக்கப்பட்ட வாசலை நமக்கு திறந்தது. கிருபாசனத்தண்டைக்கு தைரியத்தோடு ஓடி வந்திருக்கிறோம். அப்பா பிதாவை என்று அழைத்து கொண்டு ஓடி வந்திருக்கிறோம். கைகளை சட்டி